அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து ஏறக்குறைய 9 மாசம் ஆகும் சார். சரிங்க. ஒரு கட்சியாவது திரும்பி பார்த்துதா சொல்லுங்க பாக்க. அன்புமணி காங்கிரஸ் திமுகவோட இருக்குமா? அதனோட தான் இருக்குன்றாங்க. எங்க இருக்கும்? யார் சொல்றாங்க? திமுகவோட தான் இருக்கும். ராகுல் காந்தி எதுக்கு வராரு தமிழ்நாட்டுக்கு? கூட்டணி திமுகங்கிற தீய சக்தியை, பிரிவினவாத சக்தியை, அயோக்கியத்தனம் உள்ள கட்சியை, கயமை கண்ட கட்சியை, கையாலாகாத கட்சியை அகற்றியே ஆக வேண்டும், இல்லைன்னா நாட்டுக்கு அது கேடுன்னு சொல்லி அமித்ஷா வந்து நேரடியாக வந்தார். உலகத்திலேயே பெரிய காவல்துறை சார் நம்ம. நானும் அதை ஒத்துக்கிறேன். வீரப்பன் பிரச்சனையில ஏன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் மண்டை காஞ்சாங்க. கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடி தான் முதல்வர் இதுவரைக்கும் திருவாய் திறந்து அமித்ஷா சொல்ல சார். யாரெல்லாம் அவர் எதிரியா நினைக்கிறாரோ அவரெல்லாம் சொல்லுவாங்க. அரசியல் எதிரி யார சொன்னாரு? அப்படின்னா அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி வெட்ட மாட்டாங்க. கொள்கை எதிரி பேசுவான், அரசியல் எதிரி தான் வெட்டுவான். தமிழ்நாட்டுக்கு வந்துருவோம், ஒன்றும் கவலையே படாதீங்க. முதல்ல அதிமுக நல்லபடியா வரும், அதிமுக தான் ஜெயிக்கும். அதுதான் இங்கே ரொம்ப வருடமாக ஆளும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துக்ளக் வாசர் குழு ரவி அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உண்மையிலே அதிமுக பாஜக கூட்டணி ஜெல்லாயிருக்கா? ஜெல்லாயிரத்துக்கு அவங்க என்ன உடஞ்சா போயிருந்தாங்க? அதுக்காக தானே சார் ஒரு வருஷம் முன்னாடியே நம்ம கூட்டணி அமைச்சோம். ஜெல்லாகாமல் போயிடும், கடைசி நிமிஷத்தில் பண்ணலாம். எடப்பாடி என்ன நினச்சாரு, ஏப்ரலில் தானே தேர்தல் வரப்போகுது, ஜனவரியில் பேசிக்கலான்னு அவர் சொன்னார். இல்லைங்க, இது செட் ஆகணும்னு சொன்னால் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணணும். மீடியா நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, நேர்மையாக கருத்துக்களை சொல்கிறவங்கலாம் இருக்காங்க. அவங்க கதை விடுவாங்க, பொய் சொல்லுவாங்க, திருட்டுத்தனம் பண்ணுவாங்க, அதிமுக உடஞ்சிருச்சுன்னுவாங்க, இஸ்லா சகோதரர்கள்லாம் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, எடப்பாடி வந்து 10 வாட்டி தோற்று போயிட்டாருன்னு சொல்லுவாங்க, கருணாநிதி எத்தனை முறை தோத்தாருன்னு சொல்ல மாட்டாங்க, ஜெயலலிதா அம்மாவே 2004 9 வரைக்கும் எத்தனை தேர்தலில் தோற்று போனேன்லாம் சொல்ல மாட்டாங்க. இது ரெண்டும் பொருந்தா கூட்டணின்னு சொல்லுவாங்க. அதே உடஞ்சி போயிருந்ததுன்னா 2023 செப்டம்பரில் அதிமுக பிஜேபி விட்டு வெளில வந்தது இல்லையா, அப்போ என்ன சொன்னாங்க? அண்டர் கரண்ட்டு, இவங்க 2 பேருக்கும் அண்டர் கரண்ட்டு அப்படின்னு கதை சொன்னாங்க. பிரிஞ்சா என்ன சொல்கிறாங்க? அண்டர் கரண்ட்டுங்கிறாங்க. சேர்ந்தா என்ன சொல்கிறாங்க? இணையலைன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அமித்ஷா எத்தனையோ தேர்தலை பார்த்துருக்காரு, இது வரைக்கும் எந்த தேர்தலையும் தோற்றதில்லை. 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க. அவங்க முதலே அதை முடிவு பண்ணாங்க. இப்போ என்னாச்சு? பிரச்சனை கரூருக்கு அப்புறம் டோட்டலாக விஜய் பக்கம் திரும்பிச்சு. இப்போ ஜனநாயகம் வர்சஸ் பராசக்தின்னு போயிருக்குது. இன்னும் அப்படியே கீழே இறங்கிட்டே போகும். பட் அதிமுக பிஜேபி ஜெல்லாகிறது. அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க, வேற யாரும் வரலையே, யாருமே வரலையே. நீங்கள் யாருங்க போகலை சார்? உண்மைதானே. அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து ஏறக்குறைய 9 மாசம் ஆகும் சார். சரிங்க. ஒரு கட்சியாவது திரும்பி பார்த்துதா சொல்லுங்க. அன்புமணி இப்பதானே சார் வந்து சேர்ந்தாரு. ஏங்க என்னங்க பேசுறீங்க? அன்புமணி வந்தாரா இல்லையான்னு பேசுங்க. எப்ப வந்தாரு? 9 மாசத்துல என்ன குழந்தைய பத்துக்கு போறோம்? எது கேள்வி என்னன்னா, அன்புமணிங்கிறவர் இங்கதான் இருந்தாரு நான் சொல்லிட்டு இருந்தேன். இல்லைங்க அவர் சொல்லல நீங்க. அவர் போய் கட்சிக்குள்ள குடைச்சலை ஏற்படுத்தினாங்க திமுகல, அப்பாக்கும் பையனுக்கும். ஒவ்வொன்னா பொறுமையா அழகா சார்ட் அவுட் பண்ணிட்டு வந்து ஒப்பந்தம் போட்டாரு. எங்கேயா தப்பு வந்ததா? இல்ல, இப்பதானே வந்தாங்க. ஏங்க அவர் கட்சி பிரச்சனை சால்வ் பண்ண இல்லைங்க. அதுக்கு முன்ன இந்த அதிமுக பாஜக கூட்டணி சிந்துவார் யாருமே இல்லையா சார்? பாருங்க, நீங்க அதுக்காக அவர் சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஆனா வீட்டுக்குள்ள பூந்த ஆமை மாதிரி திமுக வந்து போயிருக்கா? ஆமை மாதிரி போனா கூட நல்லா இருக்கும். வெறும் கல்லாமை, இப்போ இந்த அந்த ஆமையா இருந்திருக்கும். பெருச்சாலி மாதிரி உள்ள பூந்து அப்பனையும் பையனையும் சண்டை போட வச்சு, நடுத்தருவில் சண்டை போட வச்சு, அப்பாவை இஷ்டத்துக்கு பேச வச்சு, பெரிய ஆள், ஒரு சமூகத்துக்காக பாடுபட்ட ஒரு பெரிய ஆள் அவர் பேச வச்சு எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் முடிச்சு விட்டு வந்தாரு. அதுல என்ன தவறு இருக்கு? ஆமாம் சார். சார் காங்கிரஸ் என்ன சார் பண்ணுது? அதை பத்தி பேச. இல்ல இப்ப காங்கிரஸ் திமுகவோட இருக்குமா இருக்காதா? எது காங்கிரஸ் திமுகவோட இருக்குமா இருக்கா? அதனோட தான் இருக்குன்றாங்க. எங்க இருக்கும்? யார் சொல்றாங்க? திமுகவோட தான் இருக்கும். ராகுல் காந்தி எதுக்கு வர்றாரு தமிழ்நாட்டுக்கு? கூட்டணி தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி எதுக்கு வர்றாரு? இப்போ எதுக்கு வர்றாரு? தமிழகத்துக்கு அவர் பிரச்சாரத்துக்கு வர்றாரு. பிரச்சாரத்துக்கு இன்னும் தேர்தல் அறிவிக்கல. எதுக்கு வர? இருந்தாலும்
எதுக்கோ வராரு போனா போதும். ஆமா. 2024ல அமித்ஷா எதுக்கு வந்தாரு? இங்க பாருங்க, அமித்ஷா அமித்ஷா எதுக்கு வந்தாரு? பிரச்சாரத்துக்கு தான் வந்தாரு. இப்ப 28ஆம் தேதி திமுகங்கிற மோடி தீய வரப்போற சக்தியை எதுக்கு தான் வராரு? ஒரு நிமிஷம் இருங்க. திமுகங்கிற தீய சக்தியை, பிரிவினவாத சக்தியை, அயோக்கியத்தனம் உள்ள கட்சியை, கயமை கண்ட கட்சியை, கையால் ஆகாத கட்சியை அகற்றியே ஆக வேண்டும், இல்லைன்னா நாட்டுக்கு அது கேடுன்னு சொல்லி அமித்ஷா வந்து நேரடியா வந்தாரு. அதுல ஒன்றும் தப்பே இல்லையே. ஆனா அமித்ஷா போடும் எந்த கணக்கும் தமிழகத்தில் எடுபடவில்லை. எந்த கணக்கு சொல்லுங்க? அவருக்கு 13வது வாய்ப்பாடு வரைக்கும் நல்லா தெரியும், எனக்கு தெரியும். சார், எந்த கணக்கு அவர் போட்டு தப்பாச்சு? 14வது வாய்ப்பாடுல தான் தப்பாச்சு. 2019 பாராளுமன்ற தேர்தல் என்னாச்சு? பெருசா வெற்றி பெறலையே. பெருசு ஆட்சியில யார் இருக்காங்க? யாரு? அப்படி தமிழகத்தில் 2006ல கலைஞர் ஒரு கூட்டணி போட்டார்ல, மைனாரிட்டி ஆட்சி தானே அமைச்சாரு. ஆமாம் சார், ஆட்சி தானே அமைச்சாரு. ஆட்சி அமைச்சாரு. அப்ப நீங்க அவர்கிட்ட போய் கேட்டீங்களா மைனாரிட்டி அமைச்சு? ஆனால் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் போடும் எந்த திட்டமும் தமிழகத்துல மட்டும் இல்லைங்க. தமிழகத்துல, ஜார்க்கண்டில், வெஸ்ட் பெங்காலில், கேரளாவில், தெலுங்கானால, பஞ்சாப்ல 6 இடத்துல பிஜேபி ஆட்சியில் இல்லை. 18 இடத்துல ஆட்சியில் இருக்கு. திமுக இன்னி வரைக்கும் 5 வருடம் ஒரு நாள் சட்டசபையில் இருந்ததில்லை. 27 வருடமாக குஜராத்தில் ஆட்சியில் இருக்கு. 23 வருடங்களாக மத்திய பிரதேசத்தில் ஆட்சி இருக்கு. 3 தேர்தல்களாக பிஜேபி மகாராஷ்டிரால வெற்றி பெற்று இருக்கு. அங்கெல்லாம் அவர் போடுகின்ற கணக்கு எல்லாம் 18ல ரெடியா விலை கிடைக்குது. ஆனா தமிழகத்தில் அவர் போடும் கணக்கு சரி, பாஜக போடும் கணக்கும் சரி, எல்லாமே மோசமாக தான் போது. அவர் எதிர்பார்க்க ரிசல்ட் கிடைக்கல. நான் ஒத்துக்கிறேன். ஒரே நிமிஷம். இப்போ தமிழக காவல்துறை பற்றி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கும்? என்ன சார்? தமிழக காவல்துறை பற்றி என்ன அபிப்பிராயம் இருக்கும்? உலகத்திலேயே பெரிய காவல்துறை சார் நம்மளது. நானும் அதை ஒத்துக்கிறேன். ஆமா. வீரப்பன் பிரச்சனையில் ஏன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் மண்டை காஞ்சாங்க? வீரப்பன் பிரச்சனையில் அந்த மலைக்குள்ள போக முடியாம 8 வருஷத்துக்கு மேல மண்டை காஞ்சாங்களே, எதனால காஞ்சாங்க? அதாவது ஆளுகின்ற அரசு திமுக தான் சரியாக அவர்களுக்கு வழி காட்டாதனால அது திமுக தானே ஆட்சி செய்துச்சு. ஆமா. ராஜ்குமாரை கடத்தும் போது திமுக தானே ஆட்சி. ஆமா. அப்போ காவல்துறையை மிகப்பெரிய அளவுல திட்டமிட்டு அற்புதமா செய்யக்கூடியவங்கன்னு எடை போடுவீங்களா? இல்ல அந்த வீரப்பன் மாதிரி ஒருத்தர் இருந்த இடத்துல போக முடியாம, வீரப்பனை விட 10 மடங்கு அயோக்கியத்தனங்கள் எல்லாம் கொண்டவங்க இங்க ஆட்சியில் இப்ப இருக்காங்க. அதனால உங்களுக்கு ஒரு காரணங்கள் வரலாம். ஆனால் இதை அகற்ற வேண்டும் என்றால் பிஜேபியாலேயோ அமித்ஷாவாலேயோ தான் முடியும். அதுதான் முடியலையே. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? 2021 ஆச்சு. 2026 மே மாசம் பாத்துக்கலாம். இப்ப வந்து அதிமுகவும் பாஜகவும் ஜெல் ஆகல என்று சொல்லி ஜெல் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு அப்படி சொல்லணுமா? இல்ல உங்களுக்கு அப்படி சொல்லணுமா? போனா போது பழிச்சு போட்டேன். ஒரு போற காலத்துல ஏதோ சொல்றது தானே. ஒரு வாரத்துக்கு முன்ன புதுக்கோட்டையில் நடந்த மோடி பொங்கல் விழாவில் தமிழகத்தில் மோடி ஆட்சி அமைப்போம்னாரு. ஆனா அதுவே எடப்பாடி அதிமுக தலைமையில் ஆட்சி அமைப்போம்னாரு. 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரே பேர்ல போலியே. அதாவதுங்க, இப்போ 13 குறுநில மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உதயநிதி தான் அடுத்த தலைவர், இன்பநிதியோட நாங்கள் அமைச்சராக இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு கேவலமான ஒரு சிந்தனையை சொல்லுவாங்க. அதே நீங்கள் திமுக தொண்டர்கிட்ட போனீங்கன்னா, கலைஞர் மாதிரி இல்லைங்க ஸ்டாலின், கொஞ்சம் சாஃப்டாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்லுவாங்க. கட்சிக்குள்ளே ஆயிருக்கிறது. என்டிஏல ஜெயலலிதா அம்மா தான் முதல்ல போய் என்டிஏ தொடங்கும் போது ஜாயின் பண்ணுறாங்க 98ல். அதிமுக பிஜேபி என்டிஏங்கிறது வந்து 98ல் தொடங்கப்பட்ட ஒரு விஷயம். அவங்க கட்சிக்கு சொல்லும்போது அவங்க ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க. அதை விட ரொம்ப முக்கியம், அமித்ஷா அவர்கள் நாளைக்கு பேச்சுக்கு சொல்கிறேன், எடப்பாடி முதலமைச்சர் இல்லைன்னு சொன்னா கூட, பேச்சுக்கு சொல்கிறேன், அப்படி சொன்னா கூட அப்படிதான் சொல்றாரு வாய் திறந்து. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடி தான் முதல்வர் இதுவரைக்கும் வாய் திறந்து திருவாய் திறந்து அமித்ஷா சொல்லல சார். எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணின்னு ஏப்ரல்ல சொன்னாரு. யார் சொன்னாரு? யார் சொன்னாரு? அமித்ஷா தானே சொன்னாரு. அமித்ஷா ஏப்ரல். கொஞ்சம் அமைதியா இருங்க. இது பேசி தலைவரா, எனக்கு இதை பேசி போர் அடிச்சு போச்சு. இருந்தாலும் உங்களுக்கு பழைய மாவை வச்சுக்கிட்டு அரைக்கணுங்கிற அவசியம் இருக்கு, அதனால பேசிட்டு இருக்கீங்க. 140 சீட்டுக்கு மேல அதிமுக தான் நிக்க போகுது கூட்டணியில். அப்படிதானே நடக்கும்? ஆமா. அப்போ அவங்க தானே பெரும்பான்மையினோட ஆட்சி அமைப்பாங்க. ஆனா நீங்க வந்து நான் கவுத்து விட்டுருவேன். கூட்டணி ஆட்சி கால் பிடிச்சி இழுத்துருவேன். அதிகாரத்தில் பங்கு கேட்கறீங்களே. யாருங்க கேட்டாங்க? செல்ல பெருந்தகையும் திருச்சி வேலுசாமியும் கேட்டுட்டு இருக்காங்க. மாலை முரசு பேப்பரை வாங்கிட்டு நீங்க படிச்சுக்கோங்க. நாங்க அதெல்லாம் வரவே இல்லை.
எங்களுக்கு வேற வேலை இருக்கு, இந்தியாவை உருப்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கு. 18 மாநிலங்கள் ஆட்சி செய்கிறோம், இன்னும் 6 மாநிலத்தில் உள்ள வரல. வெஸ்ட் பெங்காலை திருத்தணும், ஒரு ராட்சசிக்கிட்ட இருந்து அந்த மாநிலத்தை காப்பாற்றணும். பங்களாதேஷ்லேருந்து அங்கே வந்து ஆட்கள் உட்காந்துருக்காங்க, தூக்கி போட்டு மிதிக்கணும். 1000 வேலை இருக்கு. உங்களை மாதிரி வெட்டி வேலை பார்க்கறதுக்காக உட்காரல. வேற ஏதாவது மேட்டர் இருந்தா பேசுங்க. இல்ல இருக்கு, இதுதானே பேசுறோம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? போற காலத்துல எல்லாம் சொல்றது இல்ல திமுக தான் வெற்றி பெறும். திமுக தான் இல்ல அதாவது எடப்பாடி கீழ் வந்துருவாரு. அதாவது மேற்கு வங்காளத்தில் ஐபேக் நிறுவனத்துல இடியை உள்ள அமைச்சு பெருசா இது செஞ்சீங்க. என்ன பண்ணாங்க? போய் ஆய்வு செஞ்சாங்க. என்ன எதுக்காக பண்ணாங்க? ஏதோ ஒரு அங்க ஒரு இது இருக்குன்ட்டு போனாங்க. நாட்டுக்கு நல்லதா நாட்டுக்கு எதிராவா? எது உள்ள இருந்தது எப்படி அது வந்து பழி தீர்ப்பதற்காக. இப்ப உள்ள போயிட்டு வந்தா பழி தீர்த்த மாதிரி மம்தா பானர்ஜியை பழி தீர்ப்பதற்காக அது எடுக்கப்பட்ட நடவடிக்கை. பொன்முடிய கூட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல நிக்க வச்சோம். அவர் என்ன சொன்னார் திடீர்னு? சார் நேற்றுக்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ரொம்ப வயசாகி போச்சு, காலெலாம் நடக்க முடியல, எனக்கு தண்டனை கொடுத்துடாதீங்கன்னு சொன்னார். நிறுத்தி வச்சோம். அதை தானே பண்ண முடியும். இடி ஒழுங்காக பண்ணிச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சு? அதெல்லாம் முடியாது, நாங்கள் அப்படிலாம் பார்க்க மாட்டோம், உள்ள தள்ளுவோன்னுச்சு. ஒரு மாதம் கழித்து என்ன பண்ணிடுச்சு? அந்த வழக்கே இல்லைங்க, அவர் கிளம்பி போகலான்ருச்சு. நீதிமன்றம் பண்ணுற தப்புக்கு நாங்கள் எதாவது பண்ண முடியுமா? அந்தந்த விஷயத்தை எப்படி அணுகணுமோ அப்படி தான் அணுகுவோம். ஐபேக்குங்கிறது யார்? அரசு நிறுவனமா? டாஸ்மாகா? நீங்க இது வேணா கேளுங்க. ஏங்க உங்க பிஜேபியில டாஸ்மாக் 1000 கோடி வழக்குன்னு ஒன்று போட்டாங்களே, ஏங்க நடத்தலைன்னு கேளுங்க. நான் வருத்தப்படுவேன். ஆமாங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பா இல்லை, எவன் எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். செந்தில் பாலாஜி வழக்கு அப்படிதான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். கூடவே உங்ககிட்ட என்ன சொல்லுவேன்? ஐயா மான நஷ்ட வழக்கு ஒன்று போட்டார் டிஆர் பாலு, அவர் மானம் போச்சுன்னு தானே வழக்கு போட்டார், அப்புறம் ஏங்க கோர்ட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்கன்னு நான் கேட்கத்தான் செய்வேன். இதெல்லாம் அரசியல். நானும் நீங்களும் பார்க்க வேண்டியது, திமுக தன்னுடைய வரலாற்றில் எம்ஜிஆர் அவர்களை விரட்டி அடித்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அனுப்பிய பிறகு இதுவரைக்கும் 5 வருடம் ஒரு நாள் ஆட்சியில் இருந்ததில்லை, இருக்க போகிறதில்லை. விஜய் பற்றி பேசுங்க, தேர்தல் என்ன கூட்டணி வரும்னு பேசுங்க. நீங்க சொல்லுங்க, விஜயை ஒரு சென்சார் போர்டு வச்சு எப்படியெல்லாம் மிரட்டுறீங்க? நீங்க தான் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க. நீங்க அப்புறமா பாதுகாப்பு நாங்க கொடுத்தோமா? ஆமா, மத்திய அரசு அந்த இது. ஏங்க இதெல்லாம் ஒரு தேசத்துல கொடுக்கிற ஒரு விஷயங்க. அவர் என்ன பெரிய அமித்ஷா கொடுக்கலீங்க? அவருக்கு பெரிய லெவல் ஏதாவது ஆபத்து இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு ஆபத்து இல்லையா? எது என்ன ஆபத்து இருக்கு? விஜய்க்கு ஆபத்து இல்லையா? என்ன ஆபத்து இருக்கு சொல்லுங்க. எஸ்ஜே சூர்யா மாதிரி ஒருத்தனை ரோட்ல வச்சு அடிக்க முடியுங்கிற தைரியத்தை ஒரு காமெடியன் செந்தில் வேலை வச்சுட்டு பண்றீங்க. விஜய்க்கு ஆபத்து இல்லையா? ஆமா சார், அவரும் இப்பதான் கட்சி. விஜய்க்கு ஆபத்து இல்லையா? ஆமா சார். என்ன பேசி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன சார் இது? கேவலமான மனுஷர்கள் இவங்களா, கேவலமான மனுஷங்க. ஒரு விவாதத்துல பேசுவதை கூட தாங்க முடியாத கேவலமான நகைச்சுவை நடிகர்கள் இவங்க. கையில கத்தி வச்சுக்கிட்டு செந்தில் வேலை வந்துட்டு எஸ்ஏ சூர்யாவை மிரட்டுற அளவுக்கு வந்திருக்கா. அது நடந்திருக்கு. விஜய்க்கு ஆபத்து இல்லைங்கிறீங்க. தூக்கி போட்டு முயற்சிடுவான். யாரு? விஜய் அகத்திட்டா வேலை முடிஞ்சது. அது யார்? அவருக்கு எதிரி யாரு? யார் எதிரியா நிக்கிறாங்களோ, தூக்கி போட்டு முயற்சி யார சொல்றீங்க நீங்க? யாரெல்லாம் அவர் எதிரியா நினைக்கிறாரோ அவரெல்லாம் சொல்லுவாங்க அரசியல் எதிரி. யார சொன்னாரு? அப்பனா அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி. கொள்கை எதிரி வெட்ட மாட்டாங்க, கொள்கை எதிரி பேசுவான், அரசியல் எதிரி தான் வெட்டுவான். அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, விஜய்க்கு ஆபத்து இருக்குங்கிறதுக்காக ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததுங்கிறது மத்திய அரசு. உங்களுக்கு இல்லை, விஜய்க்குன்னு இல்லை, யாருக்கெல்லாம் ஆபத்து இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. கருணாநிதி ஐயாவுக்கு 2001 அவர் காலையில் அரசு செய்ய போனாங்க, ஐயோ கொல்றாங்களேன்னு டப்பிங் கொடுத்தாங்களே, அதுக்கப்புறம் இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. யாருக்கு கொடுக்கப்பட்டது? தமிழின தலைவர் நடந்த பிறகு. இங்க பாருங்க, தமிழின தலைவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நடந்த உடனே இங்கே அதிமுக ஆட்சி நடக்குது, திமுக அதுக்கும் பகைமை இருக்குது, காலையில் கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே அங்கேருந்து இசட் பிரிவு பாதுகாப்பு வந்தது. அதுதான் ஒரு இந்திய நாடு செய்யக்கூடிய நல்ல விஷயம். அப்புறமா நீங்கள் கரூர் இன்சிடென்ட்லுக்கு அதுக்காக மத்தியிலிருந்து ஒரு குழு வந்தது, ஏமமாலி தலைமையில். இது விஜய்க்கு எதிராக நடத்தப்பட்டது போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுவும் எதுக்காக? விஜய் எப்படியாவது கூட்டணிக்கு இழுக்கணும்ட்டு தானே இவ்வளையும் பண்ண. இந்த ஒய் ஐயா நீங்க பாதுகாப்பு கேள்வியை ஒரு நிமிஷம் ஐ திங்க் ஒன்று புரிஞ்சுக்கோங்க.
கரூர் இன்சிடென்ட் நடக்கும்போது பிஜேபியிலிருந்து அவருடைய கட்சி தலைவருக்கு ரிப்போர்ட் கொடுப்பதற்காக அவருடைய ஆணைக்கு இணங்க ஒரு 6 பேர் இங்கே வந்தாங்க, போய் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? அப்புறம் அந்த ரிப்போர்ட் எதுவும் அவங்க ஏதாவது வாட்டர் பாட்டிலில் ஏமமாலினி வாட்டர் பாட்டில், செந்தில் பாலாஜி வாட்டர் பாட்டில்னு போட்டாங்களா, மாதிரி ஏமமாலினி வாட்டர் பாட்டில்னு போட்டாங்களா? இல்லை. அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் அவங்க கட்சி தலைவர்கிட்ட கொடுத்தாங்க. நீங்க கொஞ்சம் அவுட் ஆஃப் ட்ராக் போயிட்டீங்க. சப்ஜெக்ட்டுக்குள்ள வாங்க. இப்ப விஜய் பாஜக என்டிஏ கூட்டணிக்கு வரமாட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு அவருடைய ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணாம அதற்கு சான்றிதழ் கொடுக்காம ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டு வரீங்க. வெரி குட். இது உங்களுடைய, நீங்க இடி பயன்படுத்தினீங்க, இன்கம் டேக்ஸ் பயன்படுத்துறீங்க, சிபிஐ பயன்படுத்துறீங்க, எலெக்ஷன் கமிஷன் பயன்படுத்துறீங்க, இப்ப சாதாரண திரைப்படத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சு. அடுத்தது ராணுவம் ஒன்று இருக்கு, ராணுவத்தை பயன்படுத்தலாம்ல மத்திய அரசுலேருந்து. ஸ்டாலின் சொல்லலை, அதனால உங்களுக்கு தெரியல. ராணுவத்தை கூட பயன்படுத்தலாம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சிபிஎஃப்சி அப்படிங்கிறது வந்து ஒரு முடிவு எடுக்குது, ரெவ்யூ கமிட்டிக்குள்ளே போகுது. பராசக்தி படமும் ரெவ்யூக்கு போச்சு. 28 கட்டை ஒத்துக்கிட்டாங்க. ஏற்கனவே நாங்கள் படம் எடுத்த லட்சணம் எங்களுக்கு தெரியுங்க, நீங்கள் ஒரு 28 கட்டு பண்ணிக்கோங்க, பரவாயில்ல, எப்படி 2 நாள் கூட ஓட போகிறது இல்லைன்ட்டு அவங்க போனாங்க. ஆனால் இவங்க ஒத்துக்கலை, ரெவ்யூக்கு கமிட்டிக்கு ஒத்துக்கலை. இவங்க என்ன பண்ணியிருந்துருக்கலாம், ரெவ்யூ கேட்டிருந்தாங்கன்னா அது வந்து ஒரே நாளில் முடிஞ்சிருக்கும். ஏன்னா 10ஆம் தேதி ரிலீஸ் ஆன பராசக்தி 9ஆம் தேதி சாயங்காலம் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டது. இவங்க பண்ணியிருந்துருக்கலாம், அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அவசரம் இல்லை, அது யார் தடுத்தது? கோர்ட்டுக்கு போனது யார்? இல்ல 5 பேர் வந்து உட்கார்ந்து பாக்குறப்ப அதுல எது பெரும்பான்மையோ அதுதான் எடுத்துக்க முடியும். யார் சொன்னாங்க? இதுதான் வழக்கமா நீங்க தப்பு பண்றீங்க. இதுதான் வழக்கு. இல்ல ஒரு நிமிஷம், சுப்ரீம் கோர்ட் வழக்கான சரி, பெஞ்சான சரி, எதுவும் சரி, எது மெஜாரிட்டியோ அதுதான் எடுத்துக்கிட்டு. இங்க யூஏ சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க, ஒருத்தர் எதுக்கு காரணம் என்ன? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபுட்பால்ல காலில் அடிக்கிறாங்கிறதுக்காக கேரம் போர்டில் காலில் அடிக்கக்கூடாது, கையால் தான் அடிக்கணும். இதெல்லாம் வேற வேற. சிபிஎஃப்சிங்கிறதுல 5 பேர் 5 கருத்து சொல்லுவாங்க. ஒருத்தர் தவறான கருத்து, ஒருத்தர் வந்து எதிர்கருத்து சொன்னால் கூட அது ரெவ்யூக்கு போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேரை கேளுங்க. சிபிஎஃப்சிங்கிறதுல வந்து தமிழ்நாட்டில் ஒரு 20-30 பேர் தான் இருப்பாங்க மெம்பர்ஸ். பார்க்கணும், அவங்க தனித்தனியாக தான் பார்ப்பாங்க, தனித்தனியாக தான் குறிப்பெடுப்பாங்க. 3 பேர் ஒத்துக்கொண்டு விட்டார்கள், 2 பேர் ஒத்துக்கொள்ளவில்லைன்னு பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, சிபிஎஃப்சிங்கிறது நாளைக்கு ஏதாவது ஒரு கலவரம் ஒரு படத்தினால வந்ததுன்னா அதுக்கு பதில் சொல்லணும். சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு பிறகு பதில் சொல்லணும். இந்த விஸ்வரூபம் படம் எடுத்துக்கோங்க, அதுக்கு சிபிஎஃப்சி படம் இது கொடுத்தாச்சு, சர்டிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. அதற்கு பிறகு இஸ்லாத் சகோதரர்கள் அதை எதிர்த்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த படம் 16 கட்டுக்கு அப்புறம் திரும்ப வெளில வந்தது. இது கொடுத்ததுக்கு அப்புறம், சிபிஎஃப்சி கொடுத்ததுக்கு அப்புறம். இல்ல இப்ப பாஜக நீங்க முட்டு கொடுக்குறீங்களா? யாருக்கு? இப்படி எல்லாம் பாஜக இதுல வரவே இல்லையே. விஜய் வந்து கூட்டணிக்கு வர்றதுக்கு இப்படி எல்லாம் இது. நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க யாரை இப்ப முட்டாள்னு நினைச்சிட்டு இந்த கேள்வி கேக்குறீங்க? விஜய் முட்டாளா? விஜய் ரசிகர்கள் முட்டாளா? இல்ல நீங்க யாரு? இப்போ திமுக ஸ்டாலின் ஐயா வேணா அவர் பேசுறவங்க எதிர்க்க உட்காந்துருக்கணும்லாம் முட்டாள்னு நினைச்சிட்டு எதையாவது பேசுவார், விட்டுருங்க. நானும் நீங்களும் அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ யாரை அதாவது இப்போ ஜனநாயகம் படம் வரலன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், படம் வரலன்னு வச்சுக்கோங்க, விஜய் வந்து கூட்டணிக்கு வந்துடுவாரா? சரி, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கூட்டணிக்கு வந்துட்டாருன்னே வச்சுப்போம். உங்க மிரட்டுறது உருட்டுறது அதுதானே பாஜக. கொஞ்சமாவது, அதாவது ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலைன்னா அந்த ரசிகர்களுடைய கோபம் யார் மேலே போகும்? யார் மேலே போகும்? அது சென்சார் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? அதான் ஸ்டாலின் சொல்லிட்டாருல்ல, பாஜக ஓபனா வாங்கல, என்ன உங்ககிட்ட படிப்படியாக பதில் வாங்குவாங்க. பாஜக மேல தானே கோபம் வரும். ஆமா, அந்த முட்டாள்தனத்தை பாஜக செய்யுமா? செஞ்சு இருக்கு. ஐயா, முட்டாள்தனத்தை பாஜக செஞ்சா 18 மாநிலத்தில் ஏங்க ஆட்சி செய்யுது? உங்களால 5 வருடம் ஒரு நாள் உட்கார்றதுக்கு வக்கு இல்ல. 60 வருட கட்சி, உங்க அப்பாவாலேயே 5 வருடம் ஒரு நாள் உட்கார்றதுக்கு வக்கு இல்ல. நாங்க 18 மாநிலத்தில் ஆட்சி செய்யறோம், நாங்க போய் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் பண்ணுவோமா? யோசிச்சு பாருங்க. இல்ல உங்க கணக்கு தான் தமிழகத்தை எடுபடலையே. பாஜகவுடைய அமித்ஷா கணக்கு எது? திரும்ப சொல்றதுதான், திரும்ப சொல்றேன். காவல்துறையை வீரப்பன் 8 வருடம் ஒரு மலையை ஆண்டாங்கிறத வச்சு எடை போடாதீங்க. திமுகவை அகற்றணுங்கிறது வீரப்பன் மாதிரி 10 மடங்கு அதிகம் உள்ள ஒரு ஆளை வெட்டுற மாதிரி, அதை வைத்து இடம் போடாதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறதா இருந்தால் 18 மாநிலம் 3 முறை இந்தியாவின் சரித்திரத்தில் வெற்றி பெற்ற ஒரு கட்சி, அப்படியே எடை போடுங்க.
தமிழ்நாட்டுக்கு வந்துருவோம், ஒன்றும் கவலையே படாதீங்க. முதல்ல அதிமுக நல்லபடியா வரும், அதிமுக தான் ஜெயிக்கும், அதுதான் இங்கே ரொம்ப வருடமாக ஆளும், நாம சப்போர்ட் மட்டும் பண்ணுவோம். சார் நீங்க தான் அதிமுக சிதைச்சு வச்சிருக்கீங்களே சார். ஓபிஎஸ் வெளியே அமிச்சிட்டீங்க, செங்கோட்டையனை வெளியே அமிச்சிட்டீங்க. இப்போ அதிமுக ரொம்ப வீக் ஆகி போகிற காரணமே நீங்க எடுத்த, அதாவது 2017 2021 நீங்க எடுத்த இதனால தான் சார் இந்த அதிமுக இப்படி ஆயிடுச்சு. ஓபிஎஸ் சட்டசபையில் எடப்பாடி ஐயா பக்கத்தில் உட்கார்றாரு. யார் சொல்லி உட்கார்ந்தாரு? யார் அனுமதிச்சு உட்கார்ந்தாரு? நான் தர்ம யுத்தம் நடத்துறதுக்கு காரணமே ஆடிட்டர் குருமூர்த்தி. அப்பனா நீங்க நான் தான் இப்ப சொன்னேன்ல, ஆட்டோ ஓடுறதுக்கு கண்ணாடியாவது திருப்புங்க, லாரியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல. சட்டசபையில எடப்பாடி ஐயா சொல்றாரு, என் பக்கத்துல ஓபிஎஸ் உட்காரக்கூடாது, அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டாருன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா. அங்க உட்கார வச்சது யாரு? நீங்க தான். பாஜக தான். பிஜேபியா? பாஜக. தமிழகத்துல இருந்த 4 எம்எல்ஏ உட்கார வச்சாங்களா? இல்ல சபாநாயகர் உட்கார வச்சாங்களா? அவரை மிரட்டி உருட்டி நீங்க தான். யாரங்க மிரட்டி? ஸ்டாலினை மிரட்டி உட்கார வச்சோமா? அப்பாவை மிரட்டி உட்கார வச்சோமா? பக்கத்துல உட்கார வச்சது யாருங்க? பாஜக தான் சொல்றாங்க. ரொம்ப நன்றிங்க, உங்க கூட பேசுறது ரொம்ப தப்பாயிடும். அதாவது ஒரு அடிப்படை அறிவு இருக்கணும். தமிழக சட்டசபை உட்கார்ந்துருக்கிறது கனிம வளத்தை சார்ந்த ராயபுரத்தை சார்ந்த அப்பாவு, பக்கத்துல உட்காரக்கூடாதுன்னு எடப்பாடி சொல்றாரு. உட்கார வச்சது யாரு? அப்பாவும் திமுகவும். கரெக்டா? ஆமா. பிஜேபி இல்ல. கரெக்டா? ஆமா. செப்டம்பர் 2023 அவங்க என்ன சொல்றாங்க? அவர் முதலமைச்சருங்க, 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், பக்கத்தில் தான் உட்கார வைக்க முடியும், நாங்கள் அப்படிலாம் பண்ண முடியாது, நாங்கள் மதிப்பு கொடுப்போம்னு அப்பா ஐயா சொன்னார். ரொம்ப நல்ல மனுஷனா? அவர் சொன்னதை நானும் ஒத்துக்கிட்டேன். செப்டம்பர் 2023 என்ன ஆகுது? எடப்பாடி ஐயா பிஜேபி விட்டு வெளில வர்றாரு, ஓபிஎஸ் என்டிஏக்குள்ளே போகிறாரு, ஓபிஎஸ் பின்னாடி போயிட்டாரு, பின்னாடி சீட்டுக்கு போயிட்டாரு. ஓபிஎஸ் இயக்குனது பிஜேபியா? காப்பாத்தினது திமுக தானே? சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அவர் எதுக்கு ஒரே நாளில் போய் 3 முறை சந்திச்சாரு? ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஓபிஎஸ் ஐயாவுக்கு அறிவாலயம் பக்கம் போகணுங்கிற எண்ணமாவது இருந்திருக்குமா? பிஜேபிங்கிறீங்க எதுக்கு எடுத்தாலும். உண்மையிலே நீங்க ஓபிஎஸ் ஆகுதாங்க, பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் ஆபத்தான நிலையில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, இல்லைன்னா உங்க எதையும் வெடிச்சிருன்னு இருக்காரு, 3 மாசத்துல ஊத்தி மூட போறீங்க, அதனால நான் பொறுப்பா பதில் சொல்றேன். சரி, ஓபிஎஸ்க்கு அதான் காரணம். என்டிஏவில் அதிமுக கூட்டணி அமைக்கப்ப எடப்பாடி ஓபிஎஸும் இருந்தாரு, டிடிவியும் இருந்தாரு. எப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைக்க எந்த தேர்தல்னு சொல்லுங்க? சட்டமன்ற தேர்தலுக்கா? 2021 டிடிவி எங்க இருந்தாரு? 2026க்கு கூட்டணி நீங்க இங்க அதான் வெளில போயிட்டாரு அவரு. அதுதான் உங்க கூட்டணியில தானே இருந்தாங்க. அப்ப யாருங்க உங்க கூட்டணி? உங்க கூட்டணி எடப்பாடி தலைமையில தானே கூட்டணி. ஆஹா, அதாவது 2025 ஏப்ரல் 10 அதெல்லாம் விட்டுருங்க சார். அப்ப கூட்டணி அமைக்கப்ப என்டிஏ பாஜகவும் அதிமுக கூட்டணி ஜெயலலிதா அம்மா எப்ப இறந்தாங்க? 2016. நான் இப்ப சொல்றேன் சார், இந்த தேர்தலுக்கு சொல்றேன் சார். ஒரு நிமிஷம் சார், உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த வேண்டிய, அதான் லாரி ஓட்டி ஆட்டோ ஸ்டார்ட் பண்றீங்கன்னு இல்லையா, அதனால கொஞ்சம் யோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. 2016 ஜெயலலிதா அம்மா இறந்து போயிட்டாங்க. இவர் அமமுகன்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. 2019 பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கு. டிடிவி எங்க இருந்தாரு? 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு டிடிவியும் ஓபிஎஸும் இருந்தாங்க. ஆமா. நீங்க 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக கூட்டணி வைக்கிறப்போ அப்பையும் இருந்தாங்க. ஆனா நீங்கள் அவர்களை சரியாக கையாளாக விட்டதனால தான் அவங்க வெளியே போனாங்க. யாரு? பிஜேபி. யாரு? ஓபிஎஸும் டிடிவியும். யார்? பிஜேபி கையாளாக இல்ல, சரியா கையாளவில்லை. அவங்கள அதாங்க சரியா புடிச்சிக்கல, கேட்டப்ப விட்டுட்டோம், கீழே விட்டாங்க. அதானே உங்க பிரச்சனை. நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடி இப்ப முதலமைச்சர் ஆனா நான் நிக்க மாட்டேங்கிறாரு, இப்ப பிஜேபி என்ன பண்ணும்? அதனால கைட்டு விட்டுருது. வேற என்ன பண்றது? அதிமுக தானே முக்கியம். இப்ப ஏன் டிடிவி உள்ள சேர்த்துக்குங்க, என்டிஏ கூட வரலாமே, உங்க உள்ள சேர்த்துக்கு நாங்க இது அத அவர் மறுத்துருவார்ல. அவர் தாவேக்காவோட பேசி பார்த்திருக்காரு. செங்கோட்டையனை சேர்க்கும்போது தாவேக்கா தெளிவா சொல்லிட்டாங்க, பாருங்க நீங்க மட்டும்தான் வரணும், எங்களோட சீரியஸ் படம் காமெடிலாம் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்ப தள்ளி விட்டுருக்கலாம்.
இப்போ அவர் என்டிஏக்குள்ளே அண்ணாமலை ஒழுங்காக முயற்சி எடுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலை என்டிஏக்குள்ளே எல்லாரும் ஒத்துமையாக வந்தால் தான் நல்லதுங்கிற முயற்சி எடுக்கிறார். அப்போ முயற்சி எடுக்கும்போது பாருங்கள், எடப்பாடியெல்லாம் முதலமைச்சர் ஆக்காமலாம் ஒரு தேர்தல் நடத்த முடியாது, அவர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கார், அவரோட தான் கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துக்கிறார். முந்தானத்து பேட்டி கொடுத்தாரா இல்லையா? டிடிவி பேட்டி கொடுத்தாரா இல்லையா? ஆமா. இந்த மாதிரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க, முதல்ல அதுதாங்க அப்படிலாம் பேசினாரா இல்லையா? அதை பண்ண போகிறாரு. இதில் என்ன இருக்குது? ஏங்க நான் உடனே சொல்லட்டுமா, எதுக்குங்க ஓபிஎஸ் டிடிவின்னு சும்மா ஒவ்வொரு பேட்டிலையும் கேட்டுட்டு இருக்கீங்க? அவங்களோட சதவிகிதம் தேனியில் அவர் என்ன சார் வாக்கு வாங்கினாரு? என்ன சார்? யார் சார் டிடிவினா? யார் சார்? 20 ரூபாய்னா எனக்கு தெரியும் சார். சார் டிடிவி அவருடைய சார் நீங்க எதுக்கு என்னைய வச்சுக்கிட்டு நான் ஒன்னு கேக்குறேன், உங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி ஏதாவது தெரியுமா? அதை பத்தி பேசலாமா? நான் தமிழ்நாடு எதுக்கு ஓபிஎஸ் டிடிவி பத்தி பேசுறீங்க? சார் அந்த கூட்டணி வந்தாதான் அதை எடப்பாடி முடிவு பண்ணுவாரு. எடப்பாடி முடிவு பண்ணுவாரு. ஆனா இப்ப நாங்க தான் எடப்பாடியே முதலமைச்சர் ஆக்க மாட்டோமே. நாங்க தான் எடப்பாடியே முதலமைச்சர் ஆக்க மாட்டோம்ல. அப்ப அதுல சந்தில வந்துருவாரு, தினகரன் முதலமைச்சர் ஆயிடுவார். ஓகேவா? ஓ, நீங்க இப்ப பாஜக அதிமுக கூட்டணி வைத்திருப்பது எடப்பாடியை முதல்வர் ஆக்க கூடாதுன்று தானா? திமுகவை தூக்கி போட்டு மிதிக்கணுங்கிறதுக்காக. அதே மாதிரி செய்யற மாதிரி தெரியலையே. உங்களுக்கு எது தெரியும்? மே மாசம் தானே தெரியும். எது? ஏங்க குழந்தை மே 16ஆம் தேதி தான் பிறக்கும்னு சொல்லிட்டா அது ஆம்பளையா பொம்பளையான்னு வேணா கேட்கலாம். வேற ஏதாவது எந்த நட்சத்திரத்தில் பிறக்கும்னு கேட்பீங்களா? அது 16ஆம் தேதி பார்த்துக்கலாம். ஆனா திமுக கூட்டணி இன்டாக்டா, பயங்கர இன்டாக்டா, ரொம்ப வலிமையா இருக்கு. பயங்கர வலிமையா இருக்கு. கவலைப்படாத. அதாவது டாக்டர் சொல்லியிருக்காங்க, அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க, மே மாதம் ஊற்ற போறாரு, ஹார்ட் அட்டாக் வந்துடும், கொஞ்சம் நல்லபடியாக பேசுங்கன்னு சொன்னார். நானும் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார். அதாவது நீங்க சொன்னீங்களே, திமுக எப்பொழுதும் ஆட்சிக்கு அடுத்த முறை வந்தது, அதை இந்த முறை முறியடிக்கலாம் இல்ல? முறியடிக்கலாம். நீங்க சொல்றது வந்ததே இல்லை. அப்படி இருக்க அதிமுக கூட்டணி தான் இது. உண்மையிலே அதிமுக பாஜக கூட சேராமல் இருந்தா அது வெற்றி கூட்டணியா கூட இருந்திருக்கும் சார். அப்படிதான் அரசியல் நோக்கம் சொல்றாங்க. நானும் நீங்களும் போகலாம். அமித்ஷா கிட்ட வந்து 18ஆம் தேதி டைம் கொடுத்துருக்காரு, ஒரு 2 மணி நேரம். நானும் நீங்களும் அமித்ஷாட்ட போய் சொல்லுவோம். அவர் உடனே ஒரு சார்ட் கையில் வச்சிருப்பாரு. சார்ட் கையில் வச்சுக்கிட்டு தொகுதி வாரியாக பேசுவார். நம்மளை மாதிரி கும்சா தினகரன் எல்லாம் படிச்சுட்டு பேச மாட்டார். அவர் தொகுதி வாரியாக சார்ட் வச்சிருப்பாரு. அவருக்கு போய் பேசுவோம், அவர்கிட்ட போய் சொல்லுவோம், சார் அதிமுக தனியாக நின்றால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திமுக அதுவே பார்த்துக்கும், நம்ம வந்துடலாம் அப்படி அவர் கேட்பார். 2024 20% தானே வாக்கு வாங்கினாங்க, 2021 33% வாக்கு வாங்கினாங்களே, 33லேருந்து அவங்க இறங்கிட்டாங்களே, அவங்க எப்படிங்க ஜெயிப்பாங்கன்னு கேட்பாங்க. இல்லைங்க, எதையாவது ஒன்று பண்ணி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கினா தான் மாப்பிள்ளையும் மச்சானும் 30,000 கோடியை ஒரு வருஷமும் சுருட்டுவாங்கன்னு தியாகராஜன் ஐயா சொன்ன மாதிரி அடுத்த 5 வருடத்தில் 1,50,000 கோடி அந்த 2 பேர் மட்டும் சுருட்டிப்பாங்க, அதுக்கு நம்ம எதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். செம்மையாக திட்டுவார். அப்படின்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு டிடிவியும் உள்ளே வந்துடுவார், ஓபிஎஸும் உள்ளே வந்து, நான் எங்கே சொன்னேன், என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்துடுவாங்க. நான் சொல்லியே அப்படிதான் சொல்கிறாங்க. பாருங்க, நீங்கள் தான் சொன்னீங்க, யாரும் வரலைங்க. இந்த பேட்டி எப்படி ஆரம்பிச்சிங்க? இந்த பாரு, கொஞ்சம் அதாவது என்னை மென்டல் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எலுமிச்சம்பழம் தான் தேய்க்கணும், பூசணிக்காலாம் தேய்க்கக்கூடாது. நீங்கள் தான் என்ன சொன்னீங்க, என்டிஏல யாரும் வரவில்லை, பாவம் எடப்பாடி தனியாக உட்காந்துருக்கார். இப்போ என்ன சொல்றீங்க, இவரும் வந்துடுவார் அவரும் வந்துடுவார். ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் நில்லுங்க. ஒரு இருக்கு, அதாவது அறிவாலயம் பக்கம் போகாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். நீங்கள் மவுண்ட் ரோட்லேருந்து என்ன பண்ணுங்க, பீச் வழியாக வந்துருங்க, அறிவாலயம் பக்கம் போகாதீங்க. இப்படி தான் மென்டலான மாதிரி ஆகிடும், கேள்விகள் மாறி மாறி வரும். அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது, தெளிவாக இருக்கணும். நான் தான் முதல்ல இருந்து சொல்கிறேன்ல, என்டிஏல இருந்தவங்க அப்படியே தான் இருப்பாங்க, அதில் எந்த குழப்பமும் இல்லை. அப்போனா நீங்கள் சொல்கிற மாதிரி, அதாவது 2019 2021 இருந்த அந்த கூட்டணி திருப்பியும் 2026 இருக்கும், அதன் மூலம் திமுகவை தோற்கடிப்போம் என்று உறுதியாக சொல்கிறீங்க? இல்லை, தேமுதிக பற்றி மட்டும் எனக்கு தெரியாது. 19 இருந்தது, 21 இருக்குல்ல, அதனால் எனக்கு தெரியாது அது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இன்டாக்ட் இருப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்கு. இந்த கூட்டணி திமுக கூட்டணி தோற்கடிச்சிடுமா வலுவாக? திமுக தோற்கடிக்கிறதுக்கு தானே எல்லாருமே அரசியலில் இருக்காங்க, விஜய் கூட அதுக்கு தானே இருக்காரு, கண்டிப்பாக தோற்கடிச்சிருவாங்க. பாஜக அதிமுக கூட்டணி இதை பாருங்க, திமுக விளக்கப்படும், அது ஃபஸ்ட்டு நடந்துடும். அதை வந்து விஜய் செய்வாரா இல்லை பாஜக அதிமுக கூட்டணி? தமிழக மக்கள் தெள்ள தெளிவாக செய்வாங்க, அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் வாக்களித்து ஒழுங்காக செய்வாங்க. சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 100 நாள் இருக்கிறது. நீங்கள் சொல்கிறது பலிக்கவில்லை என்று பார்ப்போம். மிக்க நன்றி சார்.